இதுக்கு நியூ ரேஷன் கார்டுக்கு ஒரு சிஸ்டம் ஆல்ரெடி அடாப்ட் பண்ணியிருக்கோம். அது எப்பவுமே கண்டினியூ பண்ணுறோம். பிரிண்ட் ஆன கார்ட்ஸுக்கு வெகு விரைவில் கொடுக்குறது ஏற்பாடு பண்ணுவோம். இல்லை, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு கணக்கு ஆய்வு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ரெடியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பிரிண்டிங் ப்ராசஸ் இருக்குது. ஒரு 1 மந்த்துக்குள்ளே லிஸ்ட்டு தெரிஞ்ச உடனே அது அந்தந்த ஏரியாவில் ஏசி மூலமாகவோ அல்லது டிபார்ட்மெண்ட் மூலமாகவோ வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். இப்போதைக்கு எதுவும் இல்லை. அது டிமாண்ட் வரும்போது தகுந்த முகாம் இருக்கும். அப்படி இல்லை, எல்லா அப்ளிகேஷன்ஸும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை கொடுக்கலாம். அது டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ப்ராசஸ் பண்ணிவிட்டு பண்ணுவாங்க. சிறப்பு முகாம்லாம் டிமாண்ட் எப்படி இருக்கோ தகுந்த மாதிரி முகாம்கள் போட்டு பண்ணுவாங்க. இப்போ அதுக்கான தேவைகள் இல்லை. இல்லை, அது நீங்கள் அப்படி இல்லை. சம்மந்தப்பட்ட துறைகளில் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் உடனே குயிக்காக தான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி 6 மாதம் பெண்டிங் பண்ணுறது. எல்லா ஒர்க்குக்கும் ஒரு டைம் லிமிட் இருக்கும். டைம் லிமிட் எல்லா துறைகளையும் பண்ணுறாங்க. ரேஷன் கார்டு துறைகளையும் அந்த டைம் பீயிங்குள்ளே பண்ணுறாங்க. இப்போ ஆன்லைன் ஆகிடுச்சு எல்லாமே. 6 மாதம் சொல்ல முடியாது. அதெல்லாம் தவறான கருத்து.